அமைச்சரா விஜய் செயல்பாடு எப்படின்னா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, நான் பிடிச்சிருக்குன்னா இத்தனை வருஷத்துல பாத்தீங்கன்னா யாருமே வந்து அந்த மது விலக்குன்னு வந்து எடுத்துன்னு வரோம்னா சொல்லுவாங்க. ஆனா யாருமே வந்து கடையை சாத்துறேன், ஒரு வருஷத்துல சாத்துறேன், 2 வருஷத்துல சாத்துறேன். ஆனா வந்து வந்த உடனே வந்து 717 கடையை வந்து சாத்துறேன்னு வந்து உத்தரவு விட்டுருக்காரு. நைட்டு பாத்தீங்கன்னா நாங்க வேலை முடிச்சுட்டு அன்டைம்ல வந்து வர முடியாது. வந்துல பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து கஞ்சா அடிக்கிறவங்களும் குடிக்கிறவங்களும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நைட் அன்டைம்ல வந்து வேலை விட்டு நிம்மதியா ஃப்ரீயா வரும். அது இல்லாம வந்து அவர் வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இவர் வந்து நம்மள வந்து நாட்டுல வந்து நல்லா காப்பாத்துவாரு, நம்மளுக்கு உண்டான செய்வாருன்னு ஒரு நம்பிக்கைனா. இந்த எனக்கு தெரிஞ்சு 70 வருஷம் அந்த அரசியல் இந்த திராவிட இதுல வந்து யாருக்கு நான் எதுவும் நல்லது எதுவும் நினைச்சிருக்கு. புதுசா அவருக்கு சான்ஸ் கொடுத்து பாப்போம் தானே கொடுத்தோம். அவருக்கு தெரிஞ்ச அளவு எங்களுக்கு வந்து நல்லதை செய்வாருண்ணா. இல்ல சார், இப்ப வந்து கோயம்புத்தூர்ல ஒரு செமி பலாத்காரம் பண்ணி கொலை செய்யப்பட்டாங்களா, அந்த நியூஸ் வந்து விஜய் மேல அப்படியே அந்த பழிய விஜய் மேல போடுறாங்க. அதாவது விஜய் வந்து சொன்னது பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆனா அவர் ஆட்சிக்கு வந்து 15 நாள் தானே ஆகுது. இப்ப வந்து போன ஆட்சியில வந்து எதுவும் நடக்கலையா? இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம தனித்தனியா பாதுகா அவரால் முடிஞ்ச அளவு வந்து பெஸ்டா பண்ணும். இப்பதானே வந்து ஆரம்பிச்சிருக்காரு. உடனே வந்து இப்ப கூட தான் போன வாரத்துல வந்து புளியாந்தோப்புல வந்து RSR ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து ஒரு குழந்தை வந்து கடத்தப்பட்டது. 2 மணி நேரத்துல வந்து பிடிச்சாங்க. அது யாருமே அது பேசலையானா? இந்த தப்பை மட்டும் சுத்தி காட்டுறீங்களே. தப்பு நடக்கத்துல எல்லா இடத்துலயும் அவரால் இருக்க முடியும். அவர் வந்து சட்டத்தை தான் கடுமையாக்குவாரு. இன்னும் அடுத்த தடவை அவர் தான் சொல்லியிருக்காரு, சட்டத்தை கடுமையாக்குவேன், யாருமே தப்பு பண்ற எண்ணமே வராத அளவு வந்து எடுத்துன்னு வருவேன். அவர் போகும்போதுன்னு ஆட்சியில பார்க்க முடியும். வந்து அன்னைக்கே வந்து எல்லாமே பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்னா? சரி சரி. இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் இந்த ஆட்சி வந்து தொடராது, ரீஎலெக்ஷன் வரும்னு சொல்றாங்க எதிர்கட்சி ஆளுகள். அது குறித்து என்ன சொல்றீங்க சார்? ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அவர் ஒரு சீட்டு கூட வரமாட்டாரு, அவங்க கூட இருக்க கூட்டம் தற்கொலை கூட்டம். இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா 16 இடத்துல 14 இடம் அடிச்சிருக்காரு. அவர் ஒரு சீட்டு கூட வரமாட்டேன்னு சொன்னாரு. இப்ப ஒரு MLA வந்து இப்ப மினிஸ்டர் ஆயிட்டு சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஆயிருக்காரு. அவர் வந்து நீங்க சொல்றீங்களா தாங்கவே மாட்டார்ல. அவர் வந்து PM ஆகுற அளவுக்கு அவருக்கு வந்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் மத்த கட்சிங்க இருக்கு. இப்ப கேரளால ஓபன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து பாண்டிச்சேரியில ஓபன் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாலாம் ஓபன் பண்ணான்றாங்க டிவிக்கு. அப்ப அவர் மேல நம்பிக்கை இல்லாம எப்படி நான் எல்லாம் ஓபன் பண்ணலாம் சொல்லலாம்? ஓகே. இப்ப டெல்லியில திருவள்ளுவர் சிலை ஸ்டாலின் அவருக்கு திறக்க வேண்டியதை விஜய் அவருக்கு திறந்தாரு. அதை குறிச்சு என்ன? அதை பத்தி கட்சி மேல இடம் தானே சொல்லலாம், நம்ம எதுவும் சொல்ல முடியாதுண்ணா. நீங்க ஒரு தொண்டனா என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் நினைக்கலண்ணா. அவர் வந்து எங்களுக்கு வந்து CM, எங்களுக்கு தேவையானதை அவர் செய்வார். அதை பத்தி என்ன தேடினாதான் நான் சொல்ல முடியும். கட்சியோட இதுல நம்ம வந்து தலையிட முடியாதுண்ணா. உங்களுக்கு CM கிட்ட வந்து நீங்க என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் நிறைவேறிருக்கா? எல்லாமே இருக்கும். மெயின் மேட்ரு பாத்தீங்கன்னா ரோட்ல ஃபர்ஸ்ட் நிம்மதியா நைட்டு போயிட்டு வர முடியல. இந்த என்னது இந்த குடிகாரங்களும் இந்த கஞ்சா அடிக்கிறவங்களும் இப்ப நிம்மதியா நாங்க நைட்டு 1 மணி 2 மணிலாம் நைட்டு ஃப்ரீயா போயிட்டு வரோம். எந்த பிரச்சனையும் கிடையாது. காவல்துறையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஒரு இடத்துல வந்து நிக்கிற இந்த இடத்துல போகாதீங்க, நல்ல சப்போர்ட்டா பேசுறாங்க. காவல்துறை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. எந்த காவல்துறையும் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்ல, எல்லாம் வந்து மரியாதையா பேசுறாங்க, மரியாதையா கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு பிரச்சனைன்னு போனா உடனே தீர்த்து வைக்கிறாங்க. இதுக்கு மேல என்னன்னா வேணும்? ஓகேண்ணா. இதே காவல்துறை வந்து செயல்பாடு சரியில்லை, அதனாலதான் நம்ம விஜய் அவர்கள் வந்த பிறகு ஒரு 30 கொலைக்கு மேல நடந்துட்டுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதை வச்சு என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல, காவல்துறை நல்ல செயல்பாடு தானே இருக்கு. அவங்களுக்கு என்ன நல்லா தானே நைட்டு கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய ரோந்து வராங்க, அப்புறம் பேட்ரோல்ல வராங்க, பைக்ல வராங்க, மஃப்டில வராங்க, நல்லாதான் ரோந்து வராங்கண்ணா. காவல்துறை செயல்பாடு எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி நின்று பேசினா இருக்க முடியாது. அவங்க இருக்கனால்தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறோம். காரணமே என் பேர் வந்து அயனாவரம் கார்த்திக் ராஜ்.